சென்னை சிவானந்தா சாலையில் பாஜக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, என்னென்ன கோரிக்கைகள், கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது? லாவண்யா, தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய திமுக அரசு தவறிவிட்டது என்று கூறி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அக்கட்சியுடைய மூத்த பெண் நிர்வாகிகளான குஷ்பு சுந்தர் மற்றும் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். அதே போல தேசிய ஜனநாயக கட்சியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அதிமுக, பாமக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடைய அந்த கூட்டணி கட்சிகளும் கட்சிகளுடைய அந்த பெண் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள். இதில் திமுக அரசில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டது என குஷ்பு மற்றும் வானதி சீனிவாசன் ஆகிய இருவரும் பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசில் 65% பெண்களுக்கான குற்றம் எதிரான குற்றம் அதிகரித்திருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பெண்களுக்கு பல நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் அது இந்த தற்போது இருக்கக்கூடிய அரசு அதை கைவிட்டு விட்டார்கள் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்து பேசி வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.